அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணியின் 77ஆம் நாளான இன்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நமது தேசிய குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட தலைவி அபிராமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கடவுள் வாழ்த்து பாட. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி மேடம். நன்றி நன்றி வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் கர்ணநாதனை பற்றி. அதாவது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன கர்ணநாதனோ அதற்கு தகுந்த டிப்ஸ் என்னவென்றால், நீங்கள் பவகரணம் என்றால் உடனே பவம் என்றாலே சிங்கம். எனவே பவகரணம் அன்பர்கள் சிங்கம் சார்ந்த படங்கள் உங்களுடைய செல்ஃபியோ அல்லது டிபியோ வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதை தரும். அதே போல் பாலவகரணம் என்றால் புலி. இந்த வாகனமுடைய சாமியுடன் வழிபடுவது, அதை சார்ந்த படங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. இதை போன்ற உங்க கர்ணநாதனை இயக்க இது ஒரு சிறந்த வழிமுறை. நன்றி, வணக்கம். வணக்கம் 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்பு. ஜோதிட நட்சத்திர சுரமணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா இங்கே நம்மிடையே ஜோதிட குருமார்கள் வருகை புரிந்து தனது தனித்திறமையை இங்கே பதிவிடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சிறப்பு தன்மையும், ஜோதிடத்தில் உள்ள நுட்பங்களையும் மற்றும் ஜோதிடத்தில் இந்த நாள் வரை நாம் அறியாத கருத்துக்களை கூட இங்கு பகிர்ந்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட ரத்னா மற்றும் பிரசன்ன ஜோதிடர் என்று அழைக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ எழில் வதனி கார்மேகம் அம்மையார் அவர்கள் மும்பையிலிருந்து நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரின் சார்பாக வருக என வரவேற்புடன் அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் கற்புக்கரசி அம்மையார் ஆவார்கள் மற்றும் இவரது தந்தையார் கலை வாசகன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சுபம் சுரேஷ் ஐயாவிடம்தான் இந்த அவர்கள் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த மரபணு ஜோதிடம் என்ற கலையை, டிஎன்ஏ ஜோதிட கலையை சுபம் சுரேஷ் ஐயாவிடம் இவர்கள் கற்று தேர்ந்து அதிலே பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாது இவர் பிறவி ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் தாய் மாமாவினுடையவே பாத்தீங்கன்னா இவர் தன்னுடைய அடிப்படை ஜோதிட கல்வியை தாய் மாமாவிடமே இருந்து பயின்று வந்திருக்கிறார். மற்றும் பிரசன்ன ஜோதிடம் போன்ற கலைகளை பற்றி தேர்ந்திருக்கிறார். இவர் அது மட்டும் அல்லாது ஸ்ரீ எழில் பிரசன்ன ஜோதிட நிலையம் அப்படிங்கிறதையும் மும்பையில தோற்றுவித்து தன்னால் ஆன சேவைகளையும் மற்றும் தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் உரிய ஆலோசகத்தையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அவர்கள் நம்மிடையே பாத்தீங்க அப்படின்னா இன்று மரபணு ஜோதிடம் என்ற தலைப்பில் நம்மிடையே பகிர வந்திருக்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்பாங்க. நம்ம இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த பத்தியே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கருத்து நமக்கு அதை இன்னும் விரிவாக்கும் தன்மையாக இன்றும் பாத்தீங்கன்னா அதே ஒரு கலையான அந்த மரபணுவை பற்றி மீண்டும் விரிவாக நம்முடைய விளக்க வந்திருக்கிறார். மும்பையைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோ எழில் வதனி கார்மேகம் அம்மையார் அவர்களை அனைவரின் சார்பாகவும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் வருக என்னை வரவேற்று தன்னுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் பணிக்கின்றேன். வாருங்கள். தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக் கொள்ளவும். மியூட் போட்டுக் கொள்ளுங்க.
தளத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க மியூட் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மியூட் எடுங்க. மியூட் எடுத்துக்கோங்க, வாய்ஸ் வரல. ஓ சாரி. வணக்கங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருவே தேவோ சர்வஹாரித்து சர்வதா வெய்யொரு தோளில் பங்கன் விடமுண்டகண்டன் மிகை நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நவகிரகங்களின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பஞ்சபூதங்களின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது மரபணு ஜோதிடம். ஏதேனும் தவறுகளா வாக்கிய பிழையோ எழுத்து பிழையோ வந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டும் சாரி. எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? சரி. மரபணு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இது இப்போதைக்கு வந்தது மட்டுமில்ல, நம்ம பாரம்பரியத்திலேயே கர்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோதிடமே பார்க்கிறோம். அதோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த மரபணு ஜோதிடம். பேர் வேணா டிஎன்ஏ அப்படின்னு மாறி இருக்கலாமே தவிர பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிற ஒரு அங்கம் தான். எந்த ஒரு ஜோதிடமும் பாரம்பரியத்தை தாண்டி வெளியில் வருவதில்லை. அது பிரசன்னமாக இருக்கட்டும், பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அதை போல இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதும் மரபணு சார்ந்தது. ஏன் நம்ம இதை மரபணு சார்ந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பாவோட கர்ம வினைகளுக்கு ஏற்ற குழந்தை, நம்ம இப்ப சொல்லுவோம் தாய் தகப்பன் செஞ்சது பிள்ளைக்கு வந்து சேரும்னு. இதுதான் டிஎன்ஏயோட உட்கருத்து. அவங்களோட வம்சாவழிக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு புத்திரம் உண்டு. இத வந்து நம்ம கர்ம நம்ம பாரம்பரியத்துல அவங்கவுங்க செஞ்ச பலனுக்கேற்றவாறுன்னு சொல்றோம். டிஎன்ஏவில் இந்த நட்சத்திரத்துல இந்த கர்மாவில் இப்படிதான் நடக்கும், இப்படி இவங்க வீட்டுல இருந்தா இந்த ஜாதகம் உண்மை இல்லைன்னா பொய்ன்னு நம்ம அடிச்சு பேசுற அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். அப்போ இதுல நம்ம உண்மைத்தன்மையை கண்டறியலாம். சரி, வேற என்ன இதுல இது மட்டும் கண்டறியறதுக்குத்தான் இந்த மரபணு ஜோதிடம் பயன்படுதா அப்படின்னு சொன்னா, ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மரபணு ஜோதிடத்தை நம்ம கையில எடுக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு சரியான வழிகாட்ட முடியும். அப்படி என்ன மேடம் சரியான வழிகாட்ட முடியும்? இதுல மத்த ஜோதிடத்துல இல்லாத ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம மைனஸை பிளஸ் ஆக்கலாம். ஒருத்தவங்க எந்த கர்ம வினையை சார்ந்து வந்திருக்காங்களோ அந்த கர்ம வினையில அவங்க சேவை நோக்குல வேலையா எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க கர்ம வினை அப்படிங்கிறது குறைஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஏன்னா சில பேர் நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம், இந்த தொழில் ஆரம்பிச்சேன், எனக்கு நஷ்டமாயிட்டு, நல்லா இருந்துட்டு இருந்தேன், இதுல போய் பணம் கட்டினேன், வீணா போயிட்டோம். அப்போ எதை செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமோ அது நமக்கு மைனஸ் ஆயிடும். ஆனா நமக்கு இது தப்பு அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல உள்ள நல்லதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்துடலாம். இதுதான் மரபணு ஜோதிடத்துல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது. சரி, இதை வச்சு என்ன மேடம் சொல்லலாம் அப்படின்னா, இதுல 3 வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விதி மதி கதி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த விதி மதி கதி அப்படின்னா என்ன அப்படின்னா, மேம் நான் உங்கள்கிட்ட கொடுத்ததை போட்டுடுறீங்களா? சரி, நான் சொல்றேன், அப்புறமா போடும். விதி அப்படின்னு சொன்னா லக்ன கொடுப்பன. நம்ம ஜோதிடத்திலே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ராசிக்கும் கொடுப்போம், அதை தாண்டி லக்னத்திற்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதை தான் இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா விதி அப்படின்னு சொல்றோம். மதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றோம்னா, எல்லாரும் சாட்சிஷுவல் நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சந்திரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப விதின்னு சொல்லியாச்சு, மதிய சொல்லியாச்சு. கதி என்னங்க? இதுதான் சூரியன். அப்ப விதிங்கிற லக்னம் சரியாக இல்லாமையும் மதிங்கிற புத்தி சரியாக இல்லாமையும் நம்மளோட கொடுப்பனை நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சரி கட்டிட்டு வாழ்க்கையில போயிட முடியும். அதுதான் இந்த மைனஸை பிளஸ் ஆக்குறது. ஏன்னா ஜோதிடம் எப்பயுமே வெறும் பரிகாரங்களை மட்டும் இல்லாம வாழ்வியல் முறையில கொண்டுட்டு வரும்.
ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க எங்க குருநாதர், ஒரு டாக்டர்கிட்ட டாக்டர் விஷயத்த மட்டும்தான் கேட்பாங்க, ஒரு டீச்சர் விஷயத்த மட்டும்தான் கேட்பாங்க, ஆனா ஒரு ஜோதிடத்திட்ட எல்லா கொஷினையும் கேட்பாங்க, லிமிட்டடே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி இது வழிகாட்டுதலுக்கு உரியது அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயங்களை நம்ம கையில எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு தெளிவான விஷயத்த அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். சரி, விதின்னா என்ன அப்படின்னா, முன்பிறவியில நம்ம என்ன கர்மா செஞ்சோமோ அதுக்கு தகுந்த பலனை தான் இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விதி. எந்த குடும்பத்துல பிறக்கிறோம், நம்ம கர்மா பலன் என்னவோ அதுதான் அந்த குடும்பத்துல நம்மளால போய் பிறக்க முடியும் அப்படிங்கிறது. இதுக்கேத்த கிரக நிலைகள், இதுக்கேத்த கர்ம பதிவுகள், இதை கொண்ட இடத்துலதான் நம்ம போய் பிறப்போம். மதிங்கிறது நம்மளோட புத்திசாலித்தனம். அப்போ சொல்லுவாங்க விதியை மதியால வெல்லலாம். அப்ப எந்த ஒரு விஷயத்துல தவறு வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா இதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சூரிய கர்மா அப்படின்னா 2 வகையா வரும், பிளஸ் இருக்கும். அப்ப அதுல உள்ள பிளஸ் என்ன அப்படின்னு எடுத்து நம்ம முன்னேறும் போது நம்ம வாழ்க்கை சிறப்படையும். சிக்கலான நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம தீர்வுகளை இதுல எடுக்க முடியும். சரி, இப்போ சூரிய கர்மா சந்திர கர்மா அப்படின்னு எப்படி மேடம் நம்ம இதை பாகுபடுத்துறது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கர்ம பதிவு இருக்கு. அப்ப சூரியனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா போறீங்களா மேம்? சொல்லிட்டே போகட்டுமா? நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே, சூரிய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு கேதுவுக்கு இடம் கிடையாது. ஏன்னா கேது என்பது மோட்சக்காரகன் அப்படிங்கிறதுனால கேதுவுக்கு இங்க எந்த ஒரு கர்ம பதிவும் கொடுக்கல. மீதி இருக்கக்கூடிய 8 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இங்க கர்ம பதிவு கொடுத்திருக்காங்க. சூரியன் சந்திரன் அப்படின்னு வரிசலா எழுதிக்கோங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி நம்ம வரிசலா எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 8 கிரகங்கள் அடிப்படையில அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படின்னு வரிசலா 8 கிரகங்கள் அடிப்படையில நம்ம எழுதிட்டு திருப்பியும் வாபஸ் அவங்க ரிட்டன் அஸ்வினி கிட்டேயே போய் நம்ம எழுதணும். அஸ்வினி கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா ஆயில்யம் வந்துடும். திருப்பி 8. அப்ப 8 8 வாழ்க்கை, அதான் நம்ம சொல்லுவாங்கல்ல 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கிறதுன்னு. அத மாதிரி இதுல 8 கிரகங்களா நம்ம பிரிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிரகத்தோட கர்ம பதிவு அப்படிங்கிறது வந்துடும். சரி, இப்ப சூரியனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இது எல்லாமே சூரியனின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா சூரியனோட ஆளுமை அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த நட்சத்திரங்கள் பிறந்த வீட்டுல அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்க இல்ல அரசியல் சார்ந்த சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சூரியனின் காரகத்துவங்கள் நிச்சயமாக இருக்கும். மருத்துவம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ கண்டிப்பாக இந்த நாள்ல ஏதாவது ஒரு தொடர்புல வரணும். 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ ஏதாவது ஒன்று இந்த 4 கிரகங்கள் தொடர்புல வந்தாதான் அவங்களால மருத்துவ சேவை செய்ய முடியும், மருத்துவம் படிக்க முடியும். இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தா. நெகட்டிவா இருந்தா நிறைய மருத்துவ செலவு செய்யறது, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது, அரசுங்களாலேயே பிரச்சனைகள் வர்றது அப்படின்னு வரும். நல்லாவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற வீட்டுல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியுமே சரி ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. ஒற்றுமை அப்படின்னா என்னன்னா அப்பா வருவாங்க, அவங்க கடமையை செய்யறாங்க போறாங்க அப்படின்னு இருப்பாங்க, அதீத பாசம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதீத பாசம் கொடுக்குறாங்க, பிள்ளைய ரொம்ப பாக்குறாங்க அப்படின்னா கிட்டக்க இருக்க மாட்டாங்க. கிட்டகவும் இருக்காங்க, அதிக பாசமாவும் இருக்காங்க அப்படின்னா அப்பாவுக்கு செய்யற அளவுக்கு வருமானம் இருக்காது. இல்ல மேம் எங்க அப்பா கிட்ட நல்ல வருமானம் இருக்கு, எங்க அப்பா எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நான் இந்த 4 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்பா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் அதோட கர்ம வினை.
அப்ப நல்லா பாத்துக்கோங்க, சூரியனோட காரகத்துவங்கள் அந்த வீட்டுல நிச்சயமா இருக்கும். எங்க வீட்டுல யாரும் இல்ல மேம். நானு, எங்க அம்மா, எங்க அக்கா, தங்கச்சி, நாங்க 4 பேர் இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி என்னோட நட்சத்திரம் இருக்கு, எங்க வீட்டுல யாரும் இல்லையே அப்படின்னு கேட்டா, இது டிஎன்ஏ அப்படிங்கும் போதே கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது தான் இங்க வரும். அப்ப உங்களோட சித்தப்பா, மாமா இந்த 2 வீட்டையும் எடுத்துக்கணும். அதாவது அப்பா வழி உறவு, அம்மா வழி உறவு, இது 2ம் சேர்ந்ததுதான் குடும்பம். அதுதான் ஃபேமிலி ட்ரீ இல்லைங்களா? இப்ப எல்லாருக்குமே என்ன அப்படின்னா 4 பேர் தான் ஒரு வீட்டுல. அதுக்கு மேல பெரிய அளவுல இல்ல. மிஞ்சி போனா 3 பேர், அம்மா அப்பா பிள்ளைங்க, அவ்வளவுதான் இருக்காங்க. அப்படி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளால முழுசா ஒரு ஜோதிட ஆராய்ச்சி பண்ண முடியாது. கொஞ்சம் பிராண்டடா அப்படி இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும் நமக்கு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்பாவுக்கு பிள்ளைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உறவுல ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுதான் சூரியனின் கர்மா. என்ன மேம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசிட்டிவா சொன்னீங்க, திருப்பி இப்படி சொல்றீங்கன்னா, இந்த மருத்துவத்தின் மூலம் இப்ப இவங்க ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா மருந்து அதிகப்படியா விற்கிறது, இல்ல கமிஷன் அதிகமா வாங்கிட்டு கொடுக்கறது, ஒரு தனி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் மருந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது, இப்படி எல்லாம் போட்டு இவங்க மருத்துவ சேவை செய்யும் பொழுது அவங்களுக்கு சூரிய கர்மா நெகட்டிவா இன்னும் அதிகமாகும். சரி, அப்ப அந்த நெகட்டிவ் எங்க போகும்னா அவங்க பிள்ளைக்கு, அவங்க வம்சத்துக்கு திருப்பி அந்த சூரியனின் கர்ம பதிவுங்கிறது நெகட்டிவா அதிகமாகும். எனக்கு இருக்குங்க, நான் ஒரு பூரட்டாதி நட்சத்திரம், எனக்கு சூரிய கர்மா இருக்கு, நான் ஒரு அரசியல்ல இருக்கேன், இல்ல ஒரு அரசுல இருக்கேன் அப்படின்னா என் தொழில் சார்ந்த நல்ல விஷயங்களை நான் செய்யும் பொழுது சூரியனின் பாதக செயல் குறைஞ்சு எனக்கு அதுவே பாசிட்டிவ் ஆயிடும். இதுதான் மைனஸ் பிளஸ் ஆக்குறது. அதே வழியில தான் இருக்கும், அதே அரசியல்ல தான் இருக்கும், அதே அரசுல தான் இருக்கும், அதே டாக்டரா தான் இருக்கும், அந்த வேலையை தான் செய்யறோம். ஆனா அதுல கொஞ்சம் நேர்மையையும் கொஞ்சம் மனசாட்சியையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா சூரியனோட கர்மாவை நம்ம குறைச்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போறதை தவிர்க்கப்படலாம். இன்னொன்னு, சூரியனோட பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப உயர் பதவி, ஒரு ஆளுமை திறன், கண்ட்ரோல் பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் நமக்கு வர ஆரம்பிக்கும். இத மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள பதிவுகளை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர கர்மா. இன்னொன்னு, இந்த சூரிய கர்மா இருக்கிற வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவினை இருக்கும். அடிக்கடி சண்டை வர்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போறது, மன சஞ்சலம் இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அப்ப அதை எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொன்னா அதுக்கும் பரிகாரங்கள் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஜோதிடத்துல வழி கொடுத்திருக்காங்க. பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம உடனே ஏதோ தனியா போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல, வாழ்வியல் பரிகாரமாவே எடுத்துக்கலாம். காலையில சூரியனை நமஸ்காரம் பண்றதை எடுத்துக்கிறது, கோதுமை சேர்த்துக்கிறது இருக்கிறது, இதெல்லாம் சாதாரணமா நம்ம வாழ்வியல்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டாலும் ரொம்ப சகிச்சுக்கிட்டு செய்யற ஒரு விஷயம் என்னன்னா, வயதான ஆண்களை பார்த்தா என்ன பேசினாலும் சரண்டர் ஆகுறது. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், சிரிச்சுக்கிட்டே ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போகும்போது எப்படியாப்பட்ட சூரிய தோஷமாக இருந்தாலும் நமக்கு வேலை செய்யாது, குறைஞ்சு போகும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, சந்திர கர்மாக்கு போகலாங்களா? சந்திர கர்மா பார்ப்போம். எந்தெந்த நட்சத்திரங்கள் சந்திர கர்மாவுல இருக்கு அப்படின்னு சொன்னா, மேம் காதுல விழுதுங்களா? நான் ஸ்பீடா போறேனுங்களா? எதுவுமே சொல்லலைங்களே. மேடம் அருமையா போயிட்டு இருக்கு மேடம், சூப்பர். தேங்க்யூ சார். இல்ல நான் பாட்டிலே பேசிட்டே இருக்கேனே, ஒண்ணும் தெரியலையேங்கிறதுக்காக. இல்ல மேம், கரெக்டா இருக்கு மேம், லிசன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நீங்க மேம். பாட்டுக்கு நடத்துங்க மேம், நீங்க பாட்டுக்கு நடத்துங்க, ஏதாவது ஒண்ணு நாங்க சொல்லுவோம். சிறப்பா போகுது, சிறப்பா போகுது மேம். சிறப்பா போகுது. சரி, சந்திர கர்மா மேம் உங்களுக்கு அனுப்புனேன்னா மேம் அந்த கிரகங்களோட கர்மா அதை கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் இவ்வளவு நேரம் ட்ரைன் பண்ணி நீங்க போட்டாதான் உங்க ஸ்கிரீன்ல தெரியும், நான் போட்ட போது வராது. உங்க இதுல கீழே ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அப்படிங்களா? ஆமா, இப்ப இவ்வளவு நேரம் நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணி வெளியே போயிட்டு வந்திருந்தேன், ஒன்னும் ஒர்க் ஆகல. உங்க இதுல கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்களேன். நீங்களும் ஒரு முறை சொல்லிடுங்க மேம். ஒரு நிமிஷம் இருங்க மேம். ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இந்த ஷேர் பட்டன் ஆன் பண்ணிட்டு நீங்க உங்க இதை போடுங்க. வந்தா பாருங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருங்கம்மா. ஆமா, வாட்ஸ்அப்ல போட்டீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க.
ஒரு முறை சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. உள்ளது அப்படியே போட்டுட்டாங்க. வாட்ஸ்அப்ல இருக்குதுங்களே அப்படியே எடுத்துக்கட்டுங்களா? இதுல வரமாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறலாம். அப்புறம் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுலாமா? சரி ஓகே. சரி, சந்திர கர்மா. இப்ப நம்ம சந்திரனை பத்தி பார்ப்போம். ரொம்ப ஸ்பீடா இருந்தா சொல்லுங்க, ஸ்லோவாவே போறேன். நான் கடகடன் பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்காதீங்க. ஒரு சின்ன பயமும் இருக்கு, ஏன்னா இத்தனை குருமார்களுக்கு முன்னாடி எடுக்கிறேங்கிறதுனால. ஓகே, அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க சொல்லக்கூடிய கண்டென்ட்டை நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டே போங்க. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, நல்லது. சந்திர கர்ம பதிவு அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இப்ப சூரியனுக்கு பார்த்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டு போறோம். சந்திரனின் கர்ம பதிவுகள் அப்படின்னு கொண்ட நட்சத்திரம் எது அப்படின்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இதுல பாருங்க, நம்ம சந்திரனோட நட்சத்திரம்ங்கிறது வேற, டிஎன்ஏ நட்சத்திரம்ங்கிறது வேற. சரிங்களா? அப்போ இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. இது சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரம் நம்ம எப்பொழுதும் படிச்சது வேறையாச்சு. ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் தானே, இவங்க என்ன இப்படி மாத்தி சொல்றாங்கங்காதீங்க. டிஎன்ஏவில் சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா இந்த 4 நட்சத்திரங்கள். சரி, இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மனத்தடுமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதை செய்யலாமா, இதை போகலாமா, நம்ம சாதாரணமாவே சொல்லுவோம். சந்திர நட்சத்திரத்துக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா அதை விட தடுமாற்றம் எது அதிகமா இருக்கும்னா இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு அதிக தடுமாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க சந்திரனின் கர்ம பதிவை கொண்டு பிறந்தவர்கள். சந்திரனின் கர்ம பதிவு அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கு இவர்கள் பாதிப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு கஷ்டப்படுத்துறதுனாலயோ, ஒரு பெண்ணு நிம்மதி இல்லாம இருந்ததுனாலயோ, அவங்க விட்ட சாபத்தினால் இவங்க பிறந்திருக்கிறது எது அப்படின்னு சொன்னா சந்திரன். அப்ப இந்த டைம் என்ன பண்ணணும்? பெண்கள்கிட்ட சரண்டர் ஆயிடணும். யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்துல இருக்காங்க, மக நட்சத்திரத்துல இருக்காங்களோ, வயதான பெண்கள், அம்மாவை விட்டுருங்க, அம்மா தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அம்மா அடிச்சா கூட மறுநாள் போனா அணைச்சிப்பாங்க. ஆனா எந்த ஒரு வயதான பெண்ணிடமும் சாபம் வாங்கக்கூடாது. எந்த பெண்ணை பார்த்தாலும் மரியாதையாவே பேசிட்டு, அவங்க நம்மள்ட்ட கடுமையாத்தான் பேசுவாங்க. ஒரு நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பரணி நட்சத்திரத்திட்டையோ, கேட்ட நட்சத்திரக்காரங்கள்ட்டயோ நல்லா சிரிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இவங்களை பார்த்தா என்னப்பா அப்படின்னு வேகமாக பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுதான் இவங்க கொடுப்பன. ஆனா இவங்க என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட சிரிச்சிட்டு சரிம்மா, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்கன்னா இவங்களோட கர்ம பதிவு குறைஞ்சு அப்படியே நெகட்டிவ்னா பாசிட்டிவ் ஆயிடும். சந்திரன் பாசிட்டிவ் ஆயிட்டா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் மன தெளிவு இருக்கும். எதை செய்ய போறோம், எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்திரனாலதான் முடியும். அதனாலதான் சந்திரனை மனோகாரகன்னு சொல்றோம். சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இவங்களுக்கு உணவு சரியில்லாம அப்பப்ப இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில. ஆனா இதெல்லாம் இவங்க பாசிட்டிவா ஆக்கும்போது இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். பெண்களால இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிது அப்படின்னா சந்திர கர்மா நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அம்மா ரொம்ப பாசமா இருக்காங்க, அக்கா ரொம்ப பாசமா இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு பெண் நம்மள மதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பெண்களும் நம்மள மதிக்கணும், வெளியில போற பெண்களையும் நம்மளும் மதிக்கணும், நம்மளையும் மதிக்கணும். அப்படி மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சந்திர கர்மா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை போற இடத்துல எல்லாம் சண்டை, வீட்லயும் சண்டை அப்படின்னு சொன்னா சந்திரன் கரிமா நமக்கு நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மரபணுல உள்ள ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா மைனஸ கூட நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம். இதுதான் அது. அப்ப நமக்கு தேவை என்னன்னா எந்த ஒரு விஷயத்த கர்மா நமக்கு இருக்கோ அதை தான் போய் தொடுறோம். சந்திரனோடது என்னங்க? உணவு, டிராவல், இதெல்லாம் சந்திரனோட விஷயங்களா? அப்ப அதெல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு உணவு சாப்பாட்டு கடையை வைக்கிறோம், அதுல ஒரு தர்மம், அதுல கொஞ்சோண்டு இலகுவான மனசு, ஒருத்தவங்களுக்கு அன்னதானம், இப்படி நம்ம கொடுக்கும்போது சந்திர கர்மா நமக்கு குறையும். நம்ம வம்சத்துக்கே சந்திர கர்மா வராது. அதாவது நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு. இத மாதிரி அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாக்கிற ஒரு விஷயம் எதுனா நம்ம டிஎன்ஏல தான் பார்க்க முடியும், வேற எதுலயும் பார்க்க முடியாது. நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், அந்த நட்சத்திரம் எந்த கர்ம பதிவை கொண்டிருக்கு அது நமக்கு செட்டே ஆகாது. அதனால நமக்கு பிரச்சனைகள் தான் வரும்.
செவ்வாய் கர்மாவா இருந்தா கணவனால பிரச்சனை, சந்திரனா இருந்தா அம்மாவால தாய்மாரால பிரச்சனை, புதனா இருந்தா படிக்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா இளம் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இது எல்லாம் புதன் கர்மா தான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம், நம்மளோட கர்ம பதிவு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான விஷயத்த நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை சுபிட்சமாகும். செவ்வாய் கர்மாய் பார்த்தலாங்களா? செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரங்கள், அதாவது செவ்வாயின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் 4 செவ்வாய் நட்சத்திரங்கள் வேறு: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இதுல பிறக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். யார போய் பர்சனலா கேளுங்க, வெளியில இருந்து கேட்கறதுக்கு நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனையே இல்லையே, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லுவாங்க. தனியா ஒரு 5 பேசுனீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறுவாங்க. என்ன மேம் பண்றது, சொசைட்டிக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழணும், சகிச்சுக்கிட்டு வாழணும். என்னமா 4 நட்சத்திரம் சொல்லுங்களேன் ஒரு முறை. கார்த்திகை, பூரம், பூரம், மூலம், ரேவதி. ரேவதி. ஓகே, நன்றி நன்றி. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மன வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், இரத்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், பல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் செவ்வாயோட பிரச்சனைகள் தானே அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா நட்சத்திரத்துக்குமே வரும். எங்க கார்த்திகை சூரியனோடது, அதுக்கு எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்னா இது எல்லாமே செவ்வாயின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இது மட்டும் இல்ல, சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த நட்சத்திரத்துல உள்ள பலனும் செவ்வாய் சேர்த்து செய்வார். ஏன்னா சனி பிறந்திருக்கிறது செவ்வாயின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். சரிங்களா? சரி, இதை எப்படி நம்ம மைனஸ பிளஸ் ஆக்கலாம்? செவ்வாய் கர்மாயில பிறந்துட்டோம், அப்ப போன டைம் ஏதோ சகோதரர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை சரிவர கொடுக்கல. இந்த டைம் நம்ம என்னதான் செஞ்சாலும் சகோதரர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாங்க. எப்படிதான் நம்ம உண்மையா இருந்தாலும் கணவரோட அன்பு பரிபூரணமா கிடைக்காது. எங்க நம்ம போனாலும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள போனோம்னாலே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். அப்ப இதெல்லாம் எப்படி அவங்கள்ட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு போகும்போது சரியா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வராது. நம்ம கர்மாவை நம்ம குறைத்தாதான் சந்தோஷமாகும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அமைதி காக்கணும், ஏத்துக்கணும். ஏன்னா போன டைம் நம்ம இதெல்லாம் தான் தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து ஒருத்தவங்கள்ட்ட என்ன கொடுத்தோமோ இந்த டைம் அவங்க நம்மள்ட்ட கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டோம்னா கர்மா தீந்துச்சு. இப்பயும் நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பிள்ளைக்கு அந்த கர்மா வரும். அப்போ நம்ம கர்மாக்களை முடிக்கணும் அப்படின்னா அது எந்த கர்மாக்களா இருந்தாலும் சரி, அதை சார்ந்த நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சுப கர்மாவாக வேலை செய்யும். இப்ப பாருங்க, செவ்வாய் கர்மாவில ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க, அவங்க ஒரு மருத்துவரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 பேருக்கு ஃப்ரீயா மருத்துவ உதவி செய்யறது, அவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறது, இப்படி அவங்களை செய்யும் பொழுது அந்த மருத்துவம் இவங்கள்ட்ட பேசும். அந்த துறையில இவங்களுக்குன்னு ஒரு கொடி நாட்டுவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்மா இல்லாம நம்மளால அதை தொட முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்ப என்னோட லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் எதுன்னா ரோஹிணி. ரோஹிணி புதன் கர்மா. எனக்கு எத்தனை வேலைகள் தெரிஞ்சாலும் ஜோதிடத்துல எனக்கு பேசுறப்ப ஒரு அலாதி இன்பம் வரும். நான் பாட்டிலேயே பேசிட்டே இருப்பேன். எத்தனை மணி நேரம் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான நேரம் ஒதுக்கி பேசுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது அப்படின்னா என்னோட லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் புதனோடது. புதன்னா ஜோதிடம். அப்ப ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நான் கொடுக்கிற நல்ல விஷயங்களால என்னோட கர்மா மைனஸ் பிளஸ் ஆகும். ஒருவேளை நான் ஜோதிடத்தை வச்சு தவறான முறையில சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படி இப்படின்னு சொன்னா அடுத்து இந்த கர்மா ஏன் வம்சாவழிக்கு போகும். சரிங்களா? இது மட்டும் இல்ல, நம்ம புதன் கர்மாவுக்கும் குரு கர்மாவுக்கும் இன்னொரு கர்மா ஒண்ணு இருக்குது. என்னன்னா அறிவு. அறிவுக்குன்னு சொல்லக்கூடியது இந்த 2 கிரகங்கள் தான், புதனும் குருவும். அப்போ யாருக்கெல்லாம் புதன் கர்மா இருக்கோ, யாருக்கெல்லாம் குரு கர்மா இருக்கோ தன்னோட அறிவை தானம் பண்ணணும். தானம் பண்ணணும்னா இதுதான் உங்க தொழில், வர்றவங்களுக்கு ஃப்ரீயா சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது.
குறைச்சி அமௌண்ட் வாங்குறது. அப்படி இல்ல, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். உங்களுக்கு தெரியறதெல்லாம் சொல்லணுங்கிறது இங்க முக்கியத்துவம் அல்ல. கேட்கறவங்களுக்கு புரியணும், புரியுற அளவுக்கு நீங்க சொல்லணும். சில பேர் பேசுறதை கேட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னு தோணும். சில பேர் பேசுறவங்களை கேட்டா எப்படா நிறுத்தலாம் அப்படின்னு தோணும். அப்படி 2வது ரகமா நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குது, அவங்களுக்கு கேட்கறதுக்கு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது 100% அது ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? சரி, இப்ப புத பகவானோட கர்மாவை தான் நான் என்னோட ஜாதகத்தைய உதாரணத்தை வச்சு சொல்லிட்டேன். ரோஹிணி எழுதிக்கோங்க. புதனின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் ரோஹிணி, உத்திரம், பூராடம். நான் ஒவ்வொரு கர்ம பதிவு சொல்லும் பொழுதுமே அதுல உள்ள பிளஸ் மைனஸ், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு தொட்டுட்டு வரேன். கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? சரி, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 3 தான் சொன்னீங்க. ரோகிணி, உத்திரம், பூராடம். அப்புறம் 3 நட்சத்திரங்கள் தான். 3 தான். ஓகே ஓகே. எல்லாம் 4 வந்தது. 4 நட்சத்திரங்கள். அடுத்து வரக்கூடியதுக்கு எல்லாமே 3 நட்சத்திரங்கள். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாவே கணக்குங்கிறது நல்லா வரும். நல்ல கால்குலேஷன் பவர் இருக்கும். ஆனா அதை கிரிமினலா செய்யக்கூடாது. ஒருத்தர் கணக்குங்கிறது நமக்கு வருது, அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்மளோட திறமையை காமிச்சோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு நெகட்டிவ் கர்மாவா வேலை செய்யும். அப்ப அவங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமா அப்படின்னு சொன்னா இது பாசிட்டிவ் கர்மாவா வேலை செய்யும். இங்க நம்ம கர்மாங்கிறதே நம்ம செய்யக்கூடிய செயல், அவ்வளவுதான். கர்மாங்கிறது முன் ஜென்மத்துல என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எந்த கர்மாவில பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்துல மிக முக்கியமான ஆணிவேர். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நம்மள்ட்ட வர கிளைண்ட்டுங்களுக்கு நம்ம அழகா நம்ம சொல்லலாம். பரிகாரங்கள் இங்க போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு இதுதாங்க கொடுப்பேன்னா இப்படிதாங்க இருக்கும், நீங்க இப்படிதாங்க போகணும் அப்படிங்கும் போது மத்தவங்க சொன்னா அவங்க மனசு ஏத்துக்காது, நம்ம சொன்னா ஏத்துக்கும். ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்றாங்கங்க, அப்படிதாங்க பண்ணுவாரு, உங்களுக்கு இங்க செவ்வாய் கர்மா வாங்கியிருக்குங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடும், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். மத்தவங்க சொன்னா அது அட்வைஸ்ன்னு போயிடுவாங்க. ஆனா நம்ம சொன்னோம்னா வழின்னு நினைப்பாங்க. அது நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அப்ளை பண்ணி அடுத்தவங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்துங்க. சரி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பத்திர பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு இவங்க எல்லாம் 2 பேர் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டே புதன் கர்மா எனக்கு இருக்குன்னு சொன்னா என்னோட முழு பேரு எழில் வதனி. ஆக்சுவலா நான் மும்பையில இருக்கிறதுனால என் பேரு எழில்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. தமிழ்ல மட்டும்தான் இந்த ஜி வரும். இங்க உள்ளவங்க எல்லாம் என் பேரை சொல்ல சொன்னா அவங்க வேற 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 விதமா சொல்லுவாங்க. அதனால நான் எழில்ங்கிறத எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா வதனி அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லுவேன். எதுக்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா இந்த புதன் கர்மா கொண்டவர்களுக்கு 2 பேர் அப்படிங்கிறது இயல்பா வந்துடும். சர்டிபிகேட்ல இருக்கிறது ஒண்ணு, கூப்பிடுறது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா செல்ல பேர் வச்சுக்கிட்டு கூப்பிடுறது ஒண்ணு அப்படின்னு 2 பேருங்கிறது நிச்சயம் இவர்களுக்கு வரும். மாற்று கருத்தே இருக்காது. யாராவது இருந்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. சரி, ஓகே. யாருமே புதன் கர்மாவுல இல்லையா? ஓகே. புதன் அப்படிங்கிற இருக்கிறதுனால யாரும் பேச மாட்டாங்க. நாளைக்கு நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல நீங்க இத. அதனால யாரும் பேச மாட்டாங்க. இது ரெக்கார்ட் ஆகுது மேடம். ஓகே ஓகே, சரி சார். அதனால யாரும் பேச மாட்டாங்க, நீங்க பேசுங்க. ஓகே சார். புதன் கர்மா அப்படிங்கும்போது பேச்சில கவனம் தேவை. ஏன் அப்படின்னா பேச்சுங்கிறது புதன். அப்போ இந்த பேச்சாலேயே சில இடங்கள்ல பிரச்சனை வரும். அது புதன் நெகட்டிவா இருக்கு. அப்ப பத்திரப்பதிவுல பிரச்சனை வரும். டாக்குமெண்ட்ங்கிறது நம்மளோட ஆதார் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லயும் சின்ன சின்ன எழுத்து பிழை ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம அலையக்கூடிய விஷயங்கள் வரும். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் கர்மா இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வரும். அதுக்காக கொஞ்சம் அலைஞ்சு அதை சரி செஞ்சுதான் இருப்பாங்க. செய்யாம இருக்கவே மாட்டாங்க. அது அவங்கவுங்க உணரும் போது தெரியும். சரி, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயம் இவங்களுக்கு கவனம் தேவை. அதே மாதிரி வயசுல சின்ன இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இல்லைன்னா அதுவே இவங்களுக்கு அவப்பேரை கொண்டு வரும் அளவிற்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். புதன் அப்படிங்கிறது இளமையான கிரகம். அப்ப இளமை அப்படிங்கிறது தன்னை விட வயசுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதன் கர்மா நமக்கு சொல்றதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குரு கர்மா. குரு கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசிரிஷ்டம், ஹஸ்தம், உத்ராடம். மிருகசிரிஷ்டம், ஹஸ்தம், உத்ராடம். இப்போ புதனுக்கு பரிகாரம் சொன்னானுங்களா? ஒருவேளை புதன் சரியில்லை, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா பென் நோட்டு வாங்கி கொடுக்கலாம். இது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு இது ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யும். நம்ம சொல்றது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம். சரிங்களா? சரி, இப்ப குரு கர்மாவுக்கு வந்துடும். குருவோட நட்சத்திரத்துல எழுதிக்கோங்க, மிருகசிரிஷம், ஹஸ்தம், உத்ராடம். சரி, குரு கர்மா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வம்சாவழியை தடுக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பாதிப்பு மாதிரி குரு கர்மாவுக்குரிய பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா வம்சாவழியை தடுக்கிறது. அப்ப குழந்தை பிறப்புல இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் பாத்தீங்க, குழந்தை இல்ல எனக்கு வெறும் பொம்பளை பிள்ளைதான் இருக்கு, இல்ல வெறும் ஆம்பளை பிள்ளைதான் இருக்கு, இல்ல என் குழந்தை பிறந்த சரியில்லாம இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றவங்களோட எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துல நிறைய வருவாங்க. பர்சன்டேஜ் வகையில அதிகமா இருக்கும். ஒருவேளை குரு கர்மா நல்ல கர்மாவா இருக்கு அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யுதுன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப கௌரவமா இருப்பாங்க, ஆச்சாரமான குடும்பமா இருப்பாங்க, அவங்க வீட்டுல டீச்சர் இருப்பாங்க, கௌரவமிக்க போஸ்டிங்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டை பார்த்தாலே மத்தவங்க ஐயோ ரொம்ப அருமையான குடும்பங்க, ரொம்ப தங்கமான மனுஷங்க, அவங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு அந்த பிள்ளைங்க இருக்கே அவ்வளவு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க, அங்க பெரியவங்க இருக்காங்களே சின்ன பிள்ளைங்க போனா கூட மரியாதையா கூப்பிடுறவங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க வாழுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல குரு கர்மா ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நெகட்டிவா இருந்தா இப்ப நம்ம சொன்ன அத்தனையும் நெகட்டிவாவே மாறிடும். ஒருத்தருக்கு ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க, கௌரவங்கிறது இருக்காது, குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட மதங்களோ இல்ல வேற கம்யூனிட்டி அப்படி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த குரு கர்மா கொடுத்துரும். சரி, இப்ப இந்த குரு கர்மா உள்ளவங்க எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுறத நல்ல விதமா வழிகாட்டினாங்க அப்படின்னு சொன்னா குரு கர்மாவிலேயே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பாசிட்டிவா வேலை செய்யும். அவங்களோட கர்மாவை குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி இவங்க எந்த இடத்துல ரொம்ப 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 கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணியமாவே தான் இவங்க இருக்கணும். ஒழுக்கத்துல இவங்க மாறவே கூடாது. ஏன்னா குருனாலே ஒழுக்கம். இவங்க எப்ப ஒழுக்கத்தை விடுறாங்களோ அப்பயே இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் சொல்லி கொடுக்குற இடத்துல ரொம்ப 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 ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக வேணாம். ஒரு மரியாதை இல்லாத வார்த்தைகளை கூட நம்மள்ட்ட படிக்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்லிடக்கூடாது. நம்மளை விட சின்ன பசங்க தானே படிக்குது அப்படின்னு அவங்கள நம்ம அவதூறு வார்த்தைகளை சொன்னா அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னும் குருவோட சாபத்தை வாங்குறோம்னு அர்த்தம். நம்ம இன்னும் குரு கர்மாவை ஏத்திட்டு போறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு கர்மா யாருக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கோ அவங்க குழந்தைங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப மரியாதையா இருக்கணும். சொல்லி கொடுக்கும்போது தனக்கு இவ்வளவுதான் தெரியும், அதுல நான் பாதி தான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம தனக்கு தெரிஞ்ச முழு திறமைகளையும் கொஞ்சம் நேரம் இருக்கா இதுல எவ்வளவு அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ அதை ஒளிவு மறைவு இல்லாம கொடுக்கறதே குரு கர்மாவோட நெகட்டிவிட்டியை குறைக்கும். சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, புதன் கர்மாவுக்கும் குரு கர்மாவுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது மூலமே நம்ம கர்மாவை குறைக்கலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற அட்வைஸே நம்மளோட கர்மாவை குறைக்குது. இது இவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பிளஸிங். சரி, அதே போல இந்த குரு கர்மா உள்ளவங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா மாமியார் வீட்டு சொத்து, மாமியார் வீட்டுல மரியாதை, மாமியார் வீட்டுல சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மாமியார் வீட்டுக்கு போனோம்னா நிம்மதியா 2 நாள் இருந்துட்டு வருவேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரவங்க தைரியமா சொல்லுவாங்க.
ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மற்றவங்களை தாண்டி ரொம்ப சௌகரியமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா இந்த குரு கர்மா கொண்டவர்கள். சரி, அடுத்து சுக்கிர கர்மாவுக்கு போவோம். இதுக்குள்ள நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். எந்த ஒரு வீட்டுல சுக்கிரனின் கர்ம பதிவை பற்ற நட்சத்திரம் இருக்கோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா வாழல அப்படிங்கிறது. பெண்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இந்த நட்சத்திரங்கள் பிறப்பது இல்லை. அப்ப எந்த வீட்டுல திருவாதிரை இருக்கும், நல்ல பணம் இருக்கும், காசு இருக்கும், வெல் செட்டில்டும்பாங்க. ஆனா அங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வீட்டு பெண்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா இவங்க மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு திருவாதிரைனாலே ராகுவோட நட்சத்திரம், அங்க போக வேணாம். இவங்க சுக்கிரன் அப்படின்னு வரும்பொழுது பணம் காசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன், என்ன வேணும் செய்யறேன், எங்க போகணும் பாக்குறேன். ஆனா அவங்களுக்கு தேவையானது அன்புங்கிறத மறந்துடுவாங்க. அப்ப அந்த ஒரு விஷயத்துல இவங்க மைனஸ்ல போறதுனால இவங்க எவ்வளவுதான் சேர்த்தாலும் ஒரு கட்டத்துல தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்கள்ட்ட போய் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. என்கிட்ட எல்லாம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, நினைச்ச இடத்த செய்வேன், நினைச்சதுக்கு போவேன், ஆனா ஏதோ ஒரு தனிமையிலேயே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்கன்னு நம்ம தைரியமா சொல்லலாம். மனைவி கிட்ட இவங்களுக்கு மரியாதையே இருக்காது. இவங்க ரொம்ப சம்பாதிப்பாங்க, ஊருக்கே ராஜாவா இருப்பாங்க. ஆனா மனைவி இடத்துல அன்பு இருக்காது, மரியாதை இருக்காது. அங்க போனா சண்டையா இருக்கும். எப்ப சுக்கிரன் நெகட்டிவா இருந்தா, ஒருவேளை இதுலதான் இருக்காங்க, ஆனா சுக்கிரன் பாசிட்டிவா இருக்காங்கன்னா மனைவியோட சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இவங்க அப்ப என்ன கர்மாவை குறைக்கிற செயலா செய்யலாம் அப்படின்னா சுக்கிரம் சார்ந்த விஷயங்களை இவங்க செய்யும் போது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, துணி கடை வச்சிருக்காங்க. அப்ப அந்த துணிகளை அளவுக்கு அதிகமா விற்காம ஒரு கண்ட்ரோலோட விற்கிறது, இல்ல அதுல கொஞ்சம் தானம் கொடுக்கறது, அங்க பண்ற வேலை பார்க்குற பெண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கறது, இப்படின்னு இவங்க செய்யும் பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்கிர தோஷமானது குறையும். அது குறைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? கண்டிப்பா இவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரதோஷம் இருக்கிறவங்க வீட்டிலே தனிமைங்கிற பிரச்சனை அதிகமா இருக்கும். இங்கேயும் பிரிவினைகள் நிறைய வரும். நம்ம சூரியனுக்கு பார்த்தா மாதிரியே இங்கே சுக்கிரதோஷம் உள்ளவங்களுக்குமே பிரிவினைகள் அப்படிங்கிறது வரும். ஒருவேளை 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் வேலை நிமித்தமா பிரிவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வீட்டுல இருந்தாலுமே 2 பேரும் சண்டை போடுறது அப்படிங்கிறது இங்க இயல்பா வந்துட்டு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சனிக்கர்மா. மேடம் கொஞ்சம் பரிகாரம் சொல்லுங்க மேடம். எதுக்கு சார்? சொன்னேனுங்களே, நம்ம சுக்கிரனோட வேலை செய்யும் பொழுது அந்த கடையில வேலை செய்யற பெண்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே சுக்கிர கர்மாவுக்கு நம்ம ஒரு பரிகாரம் செய்யறோம், ஒரு கோயிலுக்கு போறோம்னா இளம் பெண்களுக்கு தானம் கொடுக்கணும். ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானத்தை கொடுப்போம். அப்ப சுக்கிரனுக்காக நம்ம போய் தானம் கொடுக்கும் பொழுது கோயிலுக்கு கஷ்டத்துல அழுதுட்டு வர்றவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்க கூடாது. இது பப்ளிக்ல பேசுறேன்னு என்ன தவறா நினைக்காதீங்க, இது உண்மையான ஜோதிட தகவல். ஏன்னா நமக்கு எந்த விஷயம் இல்லையோ அதை தான் நம்ம வாங்க போறோம். ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறவங்களை போய் நம்ம அந்த அழுகைய நம்ம இது பண்ண போறது இல்லை. நமக்கு நம்ம வளமாக்க போறோங்கிறதுனால ஓரளவுக்கு நீட்டா கோவில்ல வந்து சந்தோஷமா கும்பிட்டுட்டு போறாங்களா அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறது சுக்கிரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் பெண்களா இருந்து கொடுத்தோம் அப்படின்னா உடனே நிவர்த்தி. சரி, அடுத்து நம்ம சனி பகவானுக்குள்ள கர்ம பதிவை பார்க்கிறோம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். நீங்க சந்திரனுக்கு செய்யறீங்க அப்படின்னா வயதான பெண்களுக்கு கொடுக்கணுமா? சூரியனுக்கு செய்யறீங்க அப்படின்னா வயதான ஆண்களுக்கு கொடுக்கணும். புதனுக்கு செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இளம் பெண்களுக்கு கொடுக்கணும். சனி பகவானுக்கு செய்யறீங்க அப்படின்னா பாவப்பட்ட ஆண்களுக்கு கொடுக்கணும். அது ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி பாவப்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு செய்யணும். ஆனா ஒரு சுக்கிர கர்மாவுக்கு பரிகாரம் செய்யறேன்னு போயிட்டு அவங்க பாவப்பட்டவங்களுக்கு தயவு செஞ்சு செய்யாதீங்க.
அந்தந்த கர்மாவுக்கு உள்ளதை அவங்கவுங்களுக்கு செய்யுங்க. நார்மலா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து கொடை, அது வந்து நம்மளோட பிளஸ்ஸிங். ஆனா நம்ம ஒரு விஷயத்துக்காக செய்யறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்களுக்கு உரியவங்களுக்கு செய்யறது 100% நன்மையை கொடுக்கும். சரிங்களா? சனி பகவான் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். மேக்சிமம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஊருக்கே கரெக்டான சொல்யூஷன் சொன்னாலும், ஏன் அப்படின்னு சொன்னா இவங்களால சரியான எந்த ஒரு முடிவையும் சரியான நேரத்துல எடுக்க முடியாது. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே தாமதத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். எந்த ஒரு விஷயத்திலையும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்னன்னா சோம்பேறித்தனமும் அலட்சியமும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா சனி பகவானை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். நம்ம எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்ப என்ன அதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கொஞ்சோண்டு தள்ளி போட்டோம் அப்படின்னா சனி பகவான் கொஞ்சோண்டு இழுத்து விட்டுருவார் ஒரு வாரத்துக்கு. சரி அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அவர் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு மாசம் இழுப்பாரு. சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னா அவர் வருஷ கணக்குல இழுத்துருவார். நம்ம கையில தான் இருக்குது. சரிங்களா? அவரு நம்ம கையை வச்சு எப்படி இருப்பாருன்னா இந்த சோம்பேறியை தான் கொடுப்பாரு. இந்த 3 நட்சத்திரத்துக்காரவங்களுமே ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருப்பாங்க. செய்யலாம், பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், இப்ப என்ன போச்சு, பொறுமையா பண்றது, இப்ப அர்ஜென்டா என்ன செய்யணும், இந்த எண்ணங்கள் தான் அவர்கள் தடைகளை நிர்ணயிக்கும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நான் இப்பயே செய்வேன், இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க செய்யும் பொழுது அவங்க அங்க வெற்றி பெறுவார்கள். ஏன்னா எப்பயுமே சனி பகவானுக்கு சுறுசுறுப்பு ரொம்ப பிடிக்கும். இது சனியோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது இயல்பாகவே இவங்க சுறுசுறுப்பா இருக்கணும். சோம்பேறியும் கூடயே ஒட்டிக்கிட்டே வரும். அந்த சோம்பேறியை இவங்க வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சனி பகவானுக்கே உரிய ஒரு விஷயம். சகிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சனி பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்காரவங்கள்ட்ட போய் நீங்க எப்ப பேசி பார்த்தாலும் சரி, என்னால அந்த இடத்துல இருக்கவே முடியல, ஆனா என்ன பண்றது, சகிச்சுக்கிட்டு போறேங்கிற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள். ஏன்னா சனி பகவானோட கர்மா அப்பதான் குறையுதுன்னு அர்த்தம். அப்படி இவங்க சொல்லல அப்படின்னா கர்மாவை இன்னும் அவங்க அப்படியே கையில வச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட குறையில, ரொம்ப சீக்கிரத்துல புடுக்க போறாருன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சகிச்சிட்டு இருக்கீங்களோ தேங்க்ஸ் சொல்லிடுங்க சனி பகவானுக்கு. ஏன்னா நம்ம கர்மாவை குறைக்கிறாரு. சரிங்களா? சரி, இதை நம்ம எப்படி நம்மளோட இந்த கர்ம பதிவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க பழக்க வழக்கத்துல சனி பகவான் ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க சனி பகவான் நீதிக்காரகன். அப்போ சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா அவரோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். சனி கருவமா அங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் சரிவர இருக்காது. அதுதான் அந்த நெகட்டிவா காட்டுறது. குடிக்கிறது, அடிக்கிறது, ஒரு மாதிரி நமக்கு தெரியும் நம்ம சமுதாயத்திலே ஒரு அசிங்கமான அவல நிலை அப்படின்னு சொன்னாலே ஒரு பிக்சர் நம்ம மைண்டுக்கு வரும் இல்லைங்களா? இது எல்லாமே எதோட ஆதிக்கம் அப்படின்னு சொன்னா சனி பகவானின் ஆதிக்கம். சரிங்களா? ஒருவேளை அந்த சனி பகவான் பாசிட்டிவா வேலை செஞ்சுட்டாருன்னா அவரு தான் ஜட்ஜா இருக்கிறது, அவருக்கு வந்து தனக்குன்னு ஒரு டிசிப்ளினா இருக்கிறது, எனக்கு இப்படிதான்ப்பா இருக்கணும், என்னோட கேரக்டர் இதுதான், நான் இப்படிதான் அப்படின்னு ஓப்பனா பேசக்கூடியவர், தனக்குன்னு ஒரு வழி அமைக்கக்கூடியவர். இதுவும் சனிதான். இது சனி நன்றாக இருக்கிறவர் இப்படி இருப்பாரு, சனி கெட்டு போயிருந்தா அவங்க நெகட்டிவிட்டியா வேலை செய்வாங்க. அப்ப அந்த நெகட்டிவ் தன்மைகள் குறையணும். சில பேர் வீட்டுல அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு சொன்னா யாராவது தெரியாத நபர்களுக்கு தானம் கொடுங்க. தெரிஞ்ச நபர்களுக்கு, நம்ம சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் கிஃப்ட்ல தான் போகுமே தவிர அது தானத்துல வராது. அப்போ ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்கு சனிக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா ஏழ்மை நிலையில உள்ளவங்க, நம்மளை விட கம்மியான லெவல்ல இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்க, இவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களோ, ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ, உங்களால என்ன கொடுக்க முடியுமோ ஆனா முகம் தெரியாத நபர்களுக்கு கொடுங்க. அவங்களோட வாழ்த்துக்களை வாங்கிட்டு வாங்க. சனியோட கர்மம் அப்படியே குறையும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ராகுவோட கர்மா. டைம் இருக்கா மேம்? நான் பாட்டிலே பேசிட்டே இருக்கேன்.
இதோட முடிச்சுக்கலாமா மேம் ராகுவோட? ஏன்னா முடிச்சுக்கலாம் சொல்லுங்க மேடம். முடிச்சு சீக்கிரம் இல்ல முடிச்சுக்கலாம். டைம் கேக்குறேன். ஓகே மேம். சீக்கிரம். ராகுவோட கர்ம பதிவுகள் அப்படின்னா பூசம், விசாகம், சதயம். இது ராகுவின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். முன்னோர்களின் சாபங்களின் தொடர்பை கொண்டது. நல்லா கவனிங்க, நம்ம இப்ப 7 நட்சத்திரத்தோட கர்ம பதிவை பாக்குறப்ப முன்னோர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம போடல. ஆனா இதுக்கு டிஎன்ஏவாகவே இருந்தாலும் நம்ம போடுறது என்ன அப்படின்னா முன்னோர்களோட கர்ம பதிவையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ராகுவோட கர்ம பதிவுல இருக்கு. இந்த கர்ம பதிவு கொண்டவங்க இயல்பாகவே நிறைய சவால்களை சமாளிக்க வேண்டி வரும். ஒவ்வொரு பிரச்சனையா சமாளிச்சு வராங்க. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒவ்வொன்னா சமாளிச்சுட்டு வர்றதுதான் அதிகம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் தான் இங்க அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகுவோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம நம்மளால ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்மளாம் ஜூம் மீட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுவுமே புதனும் ராகுவும் அப்படிங்கிறது தான். ராகு அப்படின்றாலே புதியது, பிரம்மாண்டமானது அப்படிங்கறது மாதிரி வரும். அப்ப புதுசா ஒரு விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு அது மூலம் நம்மளோட திறமையை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கு. ராகு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ராகு கொடுக்க நினைச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ரொம்ப வளர்ச்சி அபாரம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அதே ராகு கர்ம பதிவுகள்ல கொஞ்சம் டேஞ்சரஸ் நிலையில இருந்தாருன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வச்சு செய்வாருங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அப்ப என்ன இதுக்கு பலன் அப்படின்னு சொன்னா ராகு அப்படின்னாலே இந்த வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்ப அந்த மாதிரி பொருள்களை நம்ம வாங்கி குறைந்த விலைக்கு, அதாவது நம்ம இங்க ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கமிஷன் பேஸ்ல வாங்கி கொஞ்சம் குறைவான ரேட்ல நம்ம அதை சேல் பண்ணும்போது நிச்சயமா ராகுவோட தாக்கம் குறையும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பேசுற இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி போனோம் அப்படின்னாலும், அதாவது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லயே நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே ராகுவோடது பாசிட்டிவா வேலை செய்யும். ஏங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் வெளிநாட்டுக்கு எப்படி போகிறது? படிச்சிருந்தா நம்ம அங்க ஏதாவது செய்யலாம். ஒண்ணுமே இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு இந்த நட்சத்திரத்துல இருக்கு, நான் விசாகத்துல பிறந்திருக்கேன், இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏன்னா ராகு அப்படிங்கிறதே வெளியூர், வெளி மாநிலம், வெளிநபர் அப்படிங்கிறது. அப்ப யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் தண்ணி கேட்கிறாங்களா, இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ, தண்ணி வாங்கி குடிச்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு தெரியாத நபருக்கு நீங்க செய்யும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனை நம்ம கோயில செய்யறோமோ அதெல்லாம் கர்ம பதிவுல பெருசா குறையாது. ஆனா நம்ம வாழ்வியல் பரிகாரமா நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா குறையும். மேம் சிறப்பு மேம். முடிச்சுக்கலாங்களா? ஓகே, தேங்க்யூ மேம். புரிஞ்சிச்சுங்களா? ஏதாவது விட்டுட்டேனுங்களா? மிக சிறப்பு மேடம். நன்றி உரையை முடிச்சுட்டு நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். ஓகே, சிறப்பு மேம், சிறப்பு. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டமணி ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டவாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 77வது நாள். 77 கூட்டினால் 5 என்பது புதன். இன்று புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது புதன் வரை. மேலும் புதன் என்றால் பச்சை, அம்மா அருகே பச்சை அருகே பூக்கள் உள்ளது. மேலும் புதன் என்பது 5ஐ குறிக்கும். எனவே இன்று ஜோதிடம் பற்றிய உரை. அம்மாவுக்கு 2 பெயர், புதன் கர்மா. மேலும் 18/3/2026 கூட்டினால் 4, பங்குனி 4 இன்று. 4 என்பது ராகு, தற்போது நாகவகரணம். அம்மாவும் 4வது நட்சத்திரம் ரோகிணி. மேலும் தேதி 18 கூட்டினால் 9, அதாவது நவகிரக பற்றிய உரை இன்று. மேலும் இன்றைய ரமலான் தேதி 28, கூட்டினால் 10, மறுபடியும் கூட்டினால் 1 என்பது சூரியன். எனவே சூரியன் பற்றிய காரகத்துவம், சூரியன் பற்றிய கர்மா அனைத்தையும் அம்மா கூறினார். மேலும் எழில் வதனி கார்மேகம் என்பதற்கு 11 எழுத்துக்கள் வருகிறது தமிழில். அதாவது 11 கூட்டினால் 2 என்பது சந்திரன்,
சந்திரன் என்றால் மேகம், எனவே எழில்வதனி கார்மேகம் என வந்துள்ளது. மேலும் சந்திரன் என்றால் அம்மா, எனவே இன்றைய ஜோதிடர் அம்மா அவர்கள். மேலும் இன்று தலைப்பு மரபணு ஜோதிடம். அதாவது இதை கூட்டினால் 8. இன்று அமாவாசை. 8 என்பது சனி பகவான், இருள், அமாவாசை இருள். எனவே இன்று அம்மா கருப்பு கலர் லெதர் வாட்ச் கட்டி வந்துள்ளார். மேலும் அம்மா பெயரில் கார்மேகம் என உள்ளது. கார் என்றால் சுக்கிரன், சுக்கிரன் என்றால் பெண், எனவே இன்று பெண் ஜோதிடர். இன்று சுபம் நாமயோகம். இன்று பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது மேலும் வானத்தில் உள்ள மேகம் கார் போல ஸ்பீடாக போகும். எனவே இன்றைய வகுப்பு ஸ்பீடாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. மேலும் ரோகிணி என்றால் கார், எனவேதான் அம்மா பெயரில் கார் மேகத்தில் கார் என வந்துள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, சூரியனுடைய கர்மப்பதிவு. எனவேதான் இன்றைய கர்மப்பதிவு மிகவும் சுபமாக எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஜோதிட ஆளுநர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் MD ஜோதிட திலகம் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். மும்பை மேடமுக்கு குட் பை. நன்றி, வணக்கம்.